இதுல இருந்து கொள்ளலாம் அந்த வீடு ஃபுல்லா முடிவு செய்துட்டு அந்த வீட்டுக்கு வருவாங்க. நம்ம கிட்ட ஹெல்ப் பண்ண கேட்டிருந்தவங்க வந்து அந்த வீடை வந்துட்டு சீர் செய்யறதுக்காக வேண்டி. ஆனால் எங்களால் வந்து அப்போ இங்கே வந்து நிக்கலாம் வந்து போயிட்டு இங்கே வந்து அளந்தவங்க இல்லை வந்து வந்து பார்த்தவங்க தானே வீட்டுக்கு வந்து பார்த்தவங்க என்ன சொன்னாங்க? அது வந்து சொன்னீங்கன்னா போயிட்டு வேணுமா காணிக்கு காணி பெர்மிஷன் தான் கட்டி தெரியுமா? அப்போ தண்ணி பிரச்சனை இல்லை இல்லையா இங்கே நீங்கள் அக்கா விட்டாமல் போகணும். அப்படி போகுது இப்போ உங்களோட லைஃப் அப்படி போய்க்குன்றது சந்தோஷம் நண்டு வந்து சந்திச்சதுக்கு பிறகு வந்து இப்படி போதுமே அதை அப்படியே நீ சிரிச்சு கொண்டு சிரிக்கிற மனுஷருக்குள்ள உள்ள கவலை இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் உண்மை. கையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு கட்டைகள் தூக்குறீங்களா? அதால அதால அந்த கையை பாய்க்கிறீங்களா? அதுக்கு அதான் பார்த்து விட கேட்டேன் உங்களுக்கு உங்களோட ஃபேமிலி பிடிச்ச எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்களா? சொல்றீங்க. நாளைக்கு வேலைக்கு போனாலும் தெரியும். இப்போ எங்களுக்கு சூழ்நிலை இப்போ இன்றைக்கு வேலை வந்தால் நாளைக்கு வேலை வராதுன்ற சூழ்நிலை தெரியும். அதை பொறுத்து கொண்டு இப்போ கொண்டு வர காசுல நாங்கள் ஒரு 100 ரூபாய்னாலும் மிச்சம் பிடிச்சா அடுத்த நாளைக்கு சமாளிக்கணும்னு யோசிக்கணும். என்னென்ன வேலைக்கெல்லாம் போடுறீங்க? பரம்பு சரி நெல் வேலையில் பரம்புலாம் வந்துட்டு ஒத்த கையில் மண்பட்டி பிடிப்பீங்களா? இது சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். முன்னாடி வரும்போது வெள்ளம் தண்ணி நிறைஞ்சு இருந்தது. இப்போ வரும்போது நெருப்பு. அதுவே பரவாயில்லன்ற மாதிரி இருக்கு. தண்ணி இருந்தது ஓகேன்ற மாதிரி இருக்கு. இதுக்கு பா எப்படி இருக்குன்னு பாருங்க. போன வீடியோட இன்ட்ரோ ஒன்று காண்பிக்கிறோம் பாருங்க. நீங்கள் நம்மளன்னு சொன்னால் அதாவது புதுசாக பார்க்குறவங்களா கூட இருந்தாலும் போன வீடியோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதோட நிலைமை வந்து தெரியும். அண்ணா தினம் பாம்புங்களோட தொல்லை இருக்கிற ஒரு கிராமத்து பகுதியில் துணிச்சலா ரியல் ஜெய்பீம் வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு குடும்பம் தாங்க இவங்க. உண்மையில யாரு தான் இவங்க? வீட்டுற தோட்டத்தை பெஸ்ட்டாக பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நம்ப முடியாமல் இருந்தது எப்படி ஒரு இடத்துல இருக்காங்களோன்ற மாதிரி. அந்த தென்னை ஓலையால் வந்து பின்றது வந்து வருது. இது வந்து பனைமட்டையால் செஞ்சு பனைமட்டையால் இந்தியா பக்கங்களில் தான் இப்படியான வீடுகளை வந்து செய்து கொள்வாங்க. அதாவது பனைமட்டையை வச்சு வந்து வீடெல்லாம் வந்து செய்வாங்க. இது வந்து என்னென்ன நடந்தது உங்களுக்கு கையில்? இது யுத்தத்தில் காயப்பட்டது 2002 பீஸ் அடிச்சு உடைஞ்சிட்டேன். இது வந்து இப்போ எத்தனை வருஷம் இது போட்டு மேலே? 4 வருஷம். இந்த உள்பக்கம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஆனால் பாம்புகள் அப்படி வராதாண்ணா? இங்கே பாம்பு வேற 5 மாதத்தில் ஒரு பாம்பு தெரிய அடிப்போம் வீட்டுக்குள்ள வந்து. பாம்பு இதில் 100 மட்டும் அடிக்கல. பெரிய புத்துங்கிறாக்கு மெஷின் பிடிச்சி வந்தല്ലോ புத்தா. ஓ பெரிய உயிரமான பாம்பு புத்தம் பாம்பு புத்து இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ஜெய்பீம் படத்தோட ஞாபகம் தான் வருது இந்த வீட்டை பார்த்து. எனக்கு இங்கெல்லாம் பக்கம் இதுக்கு தர இல்லையா அண்ணா? இல்லை இதுக்கு சீமெந்து போடல. இதை போடும்போதே போடல இல்லை அதுக்கு வெடிச்சதா? இல்லை போடும்போதே போடல. மழை டைமுக்கு ஆக இருக்கல நிலமூரிடம் நிலமூர் கால்கை இல்லை கடியல் வரும். அதெல்லாம் சரியா குளிர் தாங்கவே மாட்டேன். நேற்று முந்ததில் என்ன வேணும்ண்ணா செஞ்சீங்க? இப்போ நேற்று முந்ததெல்லாம் சாப்பாடு காசுக்கெல்லாம் என்ன செய்றீங்க? எல்லாமே கஷ்டம் தானே. எல்லா பிரச்சனையும் வசதிகளும் தேவை தானே. ஒன்றும் இல்லாதபடியா இருக்கிற வச்சு சமாளிக்கணும். இருக்கிற வச்சு சமாளிக்கிறோம் அவ்வளோதான். இப்போ இங்கே அடிப்படை வசதிகள்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. மனசில் கூட இல்லை, தண்ணி வசதி இல்லை, இருக்கிறதுக்கு ஒழுங்கான வீடும் இல்லை, கரண்ட் வசதிகளும் இல்லை. நிறைய இடத்துல வந்து போயிருக்கிறோம், நிறைய வீடுகள் வந்து பார்த்துருக்கிறோம். ஆனால் இந்த வீடு அமைப்புன்றது வந்து எங்களுக்கு ஒரு வித்தியாசமானதாக வந்திருக்கு. இப்போ ரியல் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஜெய்பீம் வந்து அந்த ஒரு கிராமத்தை வந்து பார்க்குற மாதிரி எனக்கு இருக்குது. உங்களோட வீட்டையும் அது உங்கள்ட்ட அந்த பேஸ் கட்டையும் உங்களோட அந்த நிலவரத்தையும் பார்க்கும்போது ஓகே. இப்போ அந்த இதை பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் இவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். ஆனாலும் அவங்களுக்கான அந்த ஒரு உதவி தான் கிடைக்கல. வெயிலுக்கு ஊரவத்துல 10 போல. ஓ என்ன அடிக்கிற வெயிலுக்கு இந்த வெயிலுக்கு என்னக்கா போன வர மரக்குள்ள அப்படிதான் இருந்தது. மாத்தில தானே வெளியில நிக்கல அடிக்கிற வெயிலுக்கு. இப்ப எங்க இருக்கிறீங்க? அங்கதானே இருக்கிறீங்க? அங்கதான் இருக்கேன். கேட்டுட்டு இது இதுல இருந்து கொள்ளலாம் அந்த வீடு ஃபுல்லா முடிவு செய்துட்டு அந்த வீட்டுக்கு வருவாங்க. என்ன எங்கால வந்து பார்ப்போம். என்னட்டு சொன்னால் வந்து நம்மக்கிட்ட ஹெல்ப் பண்ண கேட்டிருந்தவங்க வந்து அந்த வீடை வந்துட்டு சீர் செய்கிறதுக்காக வேண்டி. ஆனால் எங்களால் வந்து அப்போது இங்கே வந்து நிற்கலாம் வந்து போயிட்டு. ஆனால் இந்த மரம் மட்டும்தான் என்ன நடந்தாலும் அப்படியே இருக்குது. வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் அது மட்டும் சரியாக இருக்குது. அவங்கள்ட்ட வந்து கேட்போம். வந்து இங்கே வந்து அளந்தவங்க இல்லை வந்து வந்து பார்த்தவங்க தானே இந்த கல் போட்டிருக்கீங்க. என்ன பிரச்சனை சொல்லி சொன்னவங்க வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தவங்க என்ன சொன்னவங்க?
அது வந்து சொன்னீங்கன்னா போபிட் வேணுமா காணிக்கு காணி பெர்மிஷன் தான் கட்டி தெரியுமா. அப்போ அது நீங்கள் இந்த ஜிஎஸ்சி கரெக்டர்னு எடுத்து கொடுத்தல எடுத்து கொடுத்தது. அதுக்கு என்ன ரிப்ளை தந்தவங்களா? இல்லை அதுக்கு ஒன்றும் தெரியல. சொன்னால் வந்து நேரடியாக வந்து பார்த்தவங்க அவங்க வந்து வீட்டு திட்டம் கொடுக்குறவங்க தான் வந்துட்டு கனடா ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று தான் அவங்க வந்துட்டு நிறைய உதவிகள் நிறைய வீடு திட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இப்போ வரைக்கும். ஸோ அதான் வந்து என்ன சொன்னால் அந்த அரச பூமின்றதை தாண்டி வந்து உங்களுக்கான அப்ரூவல் அந்த இது இருக்கணும் உங்களுக்கு, அதுக்காக வேண்டி தான் அவங்க நேரடியாக வந்து பார்த்தவங்க. அப்போ அதுக்கு என்ன சொன்னவங்க இப்போ உங்களுக்கு இது காணிக்கான இது கிடைக்குமா? உறுதி கிடைக்குமா? கிடைக்குமா? 15 எல்லாம் கிடைக்கும். கல் வந்து சுற்றி போட்டுட்டாங்க கிடைக்குமா? கிடைச்ச உறவு இந்த அறிவிக்க சொன்னவங்களா? அப்படி எதுவும் சொன்னவங்களா? அப்படின்னு சொல்லல. ஓகே, இந்த வீடியோ மூலம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நாங்கள் வேலையில் ரெண்டு வாரீங்க அப்படி. ஓகே, என்ன வேலை? வேலி விளைஞ்சோம். வேலி விளைஞ்சினீங்க? வேலி வேலை எனக்கு வேலி இந்த எனக்கு வெயில் செய்யலாம். நானும் 2 பேரும் அதில் உதவியாண்டு செய்வேன். இந்த வெயில்ல முதல்ல என்னமா வேலை இருந்தீங்களா? அதை சொல்லுங்க. இந்த கடும் வெயிலா இருக்கு தம்பி. நீங்க கெப்பு போட்டு கொண்டிருக்கீங்களா? அதால வெயிலுக்கு ரெண்டு கதைக்கிங்க. வாங்க நம்ம அந்த ஒரு நிழலுக்கு ரெண்டு கதைக்கும். வாங்க, அனலா கொளுத்து ஆளே வாங்கடாவா. ஈரமா ஆனா எங்களுக்கு என்னமோ அப்ப இருந்து ஓகே போல இருக்குதா பாக்குறதுக்கு. வெயில பாக்கு எல்லாம் காஞ்சி போயிது. அப்படியோ. ஆனா இது களி நிலம் தான். கீழே களியானா நிலம்? கீழே களி தானே. மழை பெஞ்சாதான் பிரச்சனை. இதுக்கு மேல பொய் மண் பறிக்கிறோம்னு சொன்னா கிட்டத்தட்ட நிறைய பறிக்க வேண்டியிருக்கும் போல இருக்கேன். அப்ப இப்ப அந்த அதுக்கு எவ்வளவு முடி மட்டும் சொன்னவங்க உங்கள்ட்ட அந்த வழி எடுக்கிறேன்னு சொன்னா அதை ஒதுக்கி வழி எடுக்கிறா 50 அப்படி வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ சுத்தி பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். இது ஃபுல்லா வந்து அரச காணி தானே, வீட்டு திட்டம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ முன்னாடி கடுங்காடாக இருந்திருக்கும். தாரக்கு முதல் கொடுத்துட்டோம். அதால நேரத்துக்கு வந்துடுது. அவங்களுக்கு வீடு வந்துட்டு நேரத்தோட அப்போ தண்ணி பிரச்சனை எல்லாம் இல்லையா? தண்ணி அக்கா விட்டாம போகணும். அங்க முன்னுக்கு அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் வேற ஒரு இடத்த போய் எடுக்கணுமா? இதெல்லாம் உங்க பொதுக்குணத்துக்கு நிலத்துல அப்ப இங்க தண்ணி இல்லையா? இருக்குது. தாழ்வுக்கு கட்டி கிணறு கட்டுற பிரச்சனை இல்லை விட்டுருக்கு. கட்டுற பிரச்சனை வசதி இல்லாமல் விட்டுருக்கு. அந்த இதுக்காக வேண்டி பொதுவாக வந்து யாரும் உங்களுக்கு இந்த கிராமத்துக்கு சொல்லி தண்ணி அந்த இது வந்து அடிச்சு கொடுத்தா யாரு? அரசாங்கத்தை அடிச்சு கொடுத்தது. அந்த கிணறு மட்டும். அந்த கிணறு மட்டும் தண்ணி நல்ல மாதிரி நல்ல குடிக்கலாம் செய்யலாம். அந்த வீட்டுக்கிட்ட இருக்கு. என்ன வருஷம் இங்கே அதிகம் வந்து கிணறு தோண்டுவாங்களா? நான் கட்டுறது இல்லை, நான் அப்படியே தோண்டிட்டு வர்றது எனக்கு கூட இஞ்சால அது இடிஞ்சு போயிடும். மாறிக்கு இடிஞ்சு போயிடும். ஆனால் சேஃப்டியே இல்லை. அதெல்லாம் நிறைய விட்ட பார்த்துருக்குறோம் நாங்கள் வந்துட்டு. அந்த இடிஞ்சு கட்டி போயிட்டு அந்த இது வேணு. அப்போ ஏன் கட்டாம விடுறவங்கள அது தோண்டிட்டு வசதி இல்லாமல் விடுறது கட்டுனா குறையில அடிஞ்சிட்டு. ஓகே, இப்போ வந்து நாங்கள் அந்த ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா சுய தொழில் ஏதாச்சும் செய்யறதுக்கு என்ன துக்கண்டாலும் முயற்சி செஞ்சு நாங்கள் தண்ணி கொண்டு போட்டது வயல் கை விட்டுட்டு குத்தகைக்கு எடுத்து செய்றீங்களா? எடுத்து நாங்கள் இந்த வீடு செய்யறதுக்காண்டி அந்த காசை வச்சு குத்தகைக்கு எடுத்து நாங்கள் அது தண்ணி கொண்டு போட்டது. சாப்பாடு குடிக்க ஒரு காய்க்கு நெல் கூட எடுக்க இல்ல. விதைச்செல்லாம் செஞ்ச நீங்கள் அது கூட தண்ணி மூடிட்டு அப்படி தண்ணி மூடி பூக்குற நேரம் தண்ணி மூடிட்டு. ஐயோ, அந்த மழை கூட அடிச்சிட்டேன். அது வந்து இப்படி செஞ்சா வந்து அரசாங்கம் தருவாங்க. அரசாங்கத்தால 13,000 வந்தது. செலவானது உங்களுக்கு? அதுக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு. கடன் எடுத்து லோன் எடுத்தது அவ்வளோ லோஸ்ட் ஆயிடுது. என்ன செய்யறது? இப்போ உண்மையில நம்மளுக்கு பிடிச்ச ஒரு வேலை செய்யறோம், விவசாயத்தை செய்யறா கூட வந்து விவசாயத்தை பார்த்து காணி எடுத்திருக்கிறான். அதுக்கும் இப்ப காவாசி வேலை முடிஞ்சதே நீ தண்ணி விட்டாங்களா விதைக்கிற வேலை தான் போயிது. இந்த டைம் வேண்டாம் அந்த வெள்ள தண்ணி பிரச்சனை வர இடைப்போகம் வந்து செய்யறது வந்து அது மழையை நம்பி செய்யறது இல்ல, அதாவது குளத்தின் இறைச்சி நம்பி செய்யறது. அதனால இலங்கையில இந்த காலநிலை எப்படி இருக்கு உண்மையா வந்து சொல்லல. சில டைம்ல இந்த வருஷம் நல்லா விளைஞ்சிருக்கும், மழை இருந்திருக்காது. அப்புறம் அடுத்த வருஷம் நல்லா விளைஞ்சி இருந்து மழை மூடி விட்டுரும். விவசாயத்தில் இருக்கிற மழை இல்லாட்டிக்கும் தண்ணியும் வாய்க்கால்ல விராட்டிக்கா அப்படியே கருகி போயிடும். அந்த பிரச்சனை இருக்கு. அப்ப நீங்க இது அந்த காசு வேற ஏதாவது வேற என்ன தொழில் என்ன தெரியும்? கச்சாம்பு பிரச்சனை இல்லை. இங்கால புகையில செய்யறது இல்லையா? இங்கால நிலம் சரி வராதா? நீங்க செய்யறது புகையில. நீ விவசாயம் மட்டும் தானே? வேற கச்சாம்பு போடுவோம், மற்றது
பூசணி நடுறது நெல் விதைக்கிறது இந்த டைம் வந்து வாட்டர் மிலான்லாம் செய்யலாம்ல தர்பூசணிகள் அது அது இங்கே விளையாதா அது விளை செய்யலாம் தானே அப்போ அது செய்து பார்க்கல ஒரு நாள் நான் இன்னும் அது செய்து பார்க்கல அது தண்ணி பிரச்சனை எல்லாம் அது செய்து பார்க்கல நான். தண்ணி தான் பார்த்துக்கிற காணியும் போடுறாங்க தண்ணி ஆத்தோரம் தண்ணியை நம்பி தான் அது செய்யணும் ஏன்டா வாட்டர் மிலான் சரி எப்படி போகுது இப்போ உங்களோட லைஃப் எப்படி போகுதுன்றது சந்தோஷம் போகுது நான் அண்டு வந்து சந்திச்சதுக்கு பிறகு வந்து எப்படி போகுதுமே அதை எப்படியும் நீ சிரிச்சு கொண்டிருக்கீங்க சிரிக்கிற மனுஷருக்குள்ள உள்ள கவலை இருக்குன்னு சொல்லுவாங்க அதான் உண்மை அப்பயும் சந்தோஷமாக இருக்குது தொழில் அதுக்கப்புறம் தொழில் இன்னும் கிடைச்சதா வேற இப்படி போகிறமே டெய்லி போறீங்களா இல்லை டெய்லி வேலையை போகிறது எவ்வளோ இப்போ இந்த வேலைக்கு கூலி எவ்வளோ கிடைக்கும் 2500 ரூபா சாப்பாடு நான் இங்கே விட நீங்கள் 2500 தருவாங்க ஆனால் கையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு கட்டைகள் தூக்குறீங்களா அதால் கட்டது இதில் இதில் இப்போ விளைய காயம் அதால் அந்த கையை பாய்க்கிறீங்களா அதுக்கு இதால தான் நினச்சி தூக்குறேன் அதான் நான் பார்த்து விட கேட்டேன் உங்களுக்கு அதுக்கப்புறம் திரும்ப காயமாக்கி இதாயிரும் கவனம் என்னென்னு சொன்னால் நிறைய பேருக்கு இது ஒரு உதாரணமாக இருக்கலாம் சில இடத்துல வந்துட்டு உதவின்னு சொல்லி கேட்டு நாங்கள் அந்த வீட்டை போய் ரிஜெக்ட் பண்ணி விட்டு வந்திருக்கிறோம் கேட்டால் கணவர் இருக்கிறாங்க கணவருக்கு என்ன பிரச்சனை கேட்டால் கை காலம் நல்லா தான் இருக்குது ஆனாலும் உதவி கேட்குறாங்க அங்கெல்லாம் போய் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்போ அவங்களாம் அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து பார்க்கணும் இந்த நிலையிலையும் அவர் வந்து கூலி தொழில் செய்கிறார் ஆனால் உங்களால் தான் ஏன் முடியலைன்னு சொல்லி தெரியலை அதை தாண்டி உண்மையிலே உங்களோட ஃபேமிலி பிடிச்சேன்னு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷம் இருக்குன்னு சொல்கிறீங்களா வேற உண்மையாக இது அரசாங்க இதில் இருந்து மீட்டு எடுப்பு முதல்ல அவங்களுக்குன்னு சொல்லி உதவியாக வரட்டும் அதுக்கப்புறமா வந்து அவங்க கண்டிப்பாக ஏதாவது செஞ்சு தருவாங்க நம்புற வேண்டாம் நான் அவங்களோட வீடியோ போட்டதுக்கப்புறமா வந்து உடனே அவங்க கேட்டவங்களும் வந்து பார்த்தும் போனவங்களே அப்படியே அது செய்யற இல்லைன்னு சொல்லி சொன்னால் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க நினைக்கிறேன் அப்போ செக் பண்ணிட்டு போனவங்க கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணுவாங்க நினைக்கிறேன் இந்த ஒரு பிரச்சனையால் தான் பண்ண போயிருக்காங்க சரி இப்போ நீங்கள் நாங்கள் நேரத்தில் வந்து பார்க்கலாம் அந்த வீட்டில் இருந்து நீங்கள் இப்போயும் அங்கே கேட்டுட்டு இருக்கிறோம் வந்து என்ன நான் செய்யறது இந்த வீதில் இப்போ நெல் விதைஞ்சி கொஞ்சம் காசு வந்துருந்தாலும் இதை ஃபுல்லாக முடிச்சிருக்கலாம் வேலை முடிக்கிறக்கும் கையில் காசு இல்லை அப்போ எல்லாம் என்ன செய்யறது சின்னாலே வச்சு கொண்டு இருக்கலாத அப்போ அதுலேயே கேட்டுட்டு இருக்கோம் இல்லை இப்போ எனக்கு என்னென்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் சொல்கிறீங்க காசு வந்து லொஸ்ட் ஆகிட்டு தம்பி போயிட்டேன்னு சொல்லி ஆனால் இப்போ எப்படி உங்களுக்கு வாழ்க்கை சந்தோஷமாக போகுதுன்றோ சந்தோஷமாக போகுதுன்றீங்களே எப்படி அதை சமாளிக்கிறீங்களா அதை சொல்லுங்க உங்களுக்கு அந்த டிப்ஸ் சொல்லுங்க முதல்ல இப்போ காசு எல்லாமே ஒரு மேட்ரே இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ நாளைக்கு நாள் சாப்பிட்றதுக்கு தான் பிரச்சனை அது சந்தோஷம் அது சந்தோஷம் அது சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக இப்போ நீங்கள் அந்த இருக்கிற வீட்டுக்கு வாடகை எதுவும் கொடுக்குறீங்களோ கரண்ட் பில் காசு கட்டுறோம் அவியல் இவரை பார்த்துட்டு வாடகை வேணாம்னு சொன்னீங்கன்னா அப்போ கரண்ட் பில் மட்டும் நாங்கள் கட்டுறோம் கரண்ட் பில் எவ்வளோ வருமா கரண்ட் பில் இப்போ 2 மாதம் 5000 கட்டிருக்கு அது இந்த மாதம் கட்ட கரண்ட் பில் கூடன்னு சொல்லி அப்படி வந்து இப்போ வந்து கூடி இப்போ வந்து ட்ரிபிள் மடங்கு ஆயிடுது என்ன டபுளும் இல்லை ட்ரிபிள் சரி இப்போ ரீசன் இப்போ இந்த வேலைக்கு தானே போய்கொண்டிருக்கீங்க இந்த கூலி வேலைக்கு தானே போய்கொண்டிருக்கீங்க அந்த விதைச்ச டைமில் வந்து ஃபுல்லாக நீங்கள் தான் வரீங்க அதெல்லாம் விளையிறது மற்ற இடைக்கிட வேறு யாருக்கு வேலையை போகிறது மற்றபடி அதிலே தான் நிற்கிறது ஓகே இப்போ வந்து சில டைமில் வந்து கூலி வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை வராமல் போகும் அப்போ அந்த டைமில் நீங்கள் எப்படி சமாளிக்கீங்க கூலி வேலை உண்மையாக இதுதான் பிரச்சனை இன்றைக்கு ஒரு வேலை இருக்குது நாளைக்கு இருக்கு அப்படி இருக்கு அப்போ எப்படி சமாளிக்கிங்க இதை இங்கே இப்போ நீங்கள் வந்துட்டு போன பிறகு கிழமையில் ஒரு 4 வேலை சரி வருது ஆனால் இப்படி நார்மலாக நல்லா விளைஞ்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ எப்படி சொல்கிறது வெளி மாவட்டங்கள் அதாவது இந்த கொழும்பு சைடு அந்த பக்கம் வந்து இன்னும் நல்ல சம்பளத்தோட வேலை செய்யலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் அக்கா விட்டு போயில அவன் அனுப்பு சரி ஸ்கூலுக்கு கொண்டு வாங்க ஸ்கூல் சேர்த்தாச்சு அவட லைஃப் எப்படி போய் கொண்டு இருக்கு இப்போ படிக்கிறாரு ஸ்கூல் சேர்த்துனா முதலாம் ஆண்டு வாங்க என்ன படிக்கிறீங்களா நல்லா அவருக்கும் கீழாவு தான் ஸ்கூலுக்கு விட எவ்வளோ இருக்கிறாச்சு எல்லா பக்கத்தாலையும் கீழாவு என்ன செய்கிறது எப்படி போக படிப்போம் நல்லா போகுது சொல்லுங்க என்ன செலவு இருக்கு இப்போ ஸ்கூல் படிப்பு இது வந்து கொப்பி எல்லாம் வாங்கிட்டீங்களா எல்லாம் இடத்துலையும் அவருக்கு எல்லா இதுவும் அதெல்லாம் போய் வேண்டியாச்சு பிரச்சனை இல்லை அவ்வளோக்கு அவருக்கு பிரச்சனை இல்லை அவன்ட இது போகுது என்ன இருந்தாலும் படிப்பிக்கும் கண்டிப்பாக எப்படி கிளாஸுக்கு எல்லாம் போடுறீங்களா இப்போ முதலாம் ஆண்டே இப்போ நர்சரி எல்லாம் முடிச்சிட்டா அப்போ ஆனால் ஃபுல்லாக தெரியும் ஆனால் தெரியுமா சொல்லுங்க பாப்பா ஒரு ஆனா அவனா ஈனா ஏனா சரி அவன் கடிகாரம் தெரியும் நினைக்கிறேன் திக்கலாம் சொல்லுது சரி ஓகே நீங்கள் விளையாடுங்க அப்போ சரி அக்கா இப்போ வந்து உண்மையிலே உங்களுக்கு முக்கியமான பிரச்சனைண்டா நாங்கள் வந்து பார்த்து நேரத்துலையும் கேட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு வீடு தான் பிரச்சனை இருந்தது வீடு உண்மையாக இந்த பிரச்சனை முடிஞ்சாதான்னு பார்க்கலாம் வீடு என்ன மாதிரின்னு சொல்லி நீங்கள் அப்படி சொல்லி அப்படி இல்லைன்னா நாங்கள் வந்து போனதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த கவர்மெண்ட் அதாவது அரசாங்கம் அந்த சமுத்தியா அவங்கள்ட்ட எதுவும் கதைச்சு நீங்கள் அப்படி இந்த வீடு சம்மந்தமாக இப்போ இவங்களை கொடுத்த மாதிரி வீடு கதைச்சு நாங்களாவே சொல்லியிருக்கிறோம் இந்த முன் காட்டுக்குள்ள ஒரு ஆளுக்கு காலைக்கற்படி அவையிலே வீடு கட்டித்தாருன்னு சொல்லியிருக்கிறேன் நான் இந்த லெட்டர் பண்ண பொண்ணு தானே இந்த வீடு பார்க்க வந்து லெட்டர் பண்ண பொண்ணு அதே சொன்னேன் அதே இன்னும் வீடுன்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் முடிவாக இல்லை இப்போ நீங்கள் பதவிங்க ஒன்று சொல்லியிருக்கேன்
அதனால அவைன்ற முடிவு கேட்டால் தான் நாங்கள் போயிடலாம்ன்ற ஜிஎஸ். அப்படி சொல்லியிருக்காங்களா அவங்க? அப்படின்னா நாங்கள் ஜிஎஸோட ஒரு கதைச்சு பார்க்கணும் என்னன்னு சொல்லி. ஏன்னா அந்த காணி பிரச்சனையார் என்னன்னு சொல்லி தெரியல. அவங்க வந்து இப்போ உங்கள்ட்ட வந்து பார்த்தாங்க தானே, நிறைய வீடு கட்டி கொடுத்துருக்காங்க நிறைய இடங்கள்ல வந்து. அவங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லி. அதில் இப்போ அரசாங்க காணி அதை கட்டி கொடுத்தா அதுக்குள்ளே என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி தெரியும். அதுலேருந்து தானே அவங்க அதை செக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி, இப்போ அதை தாண்டி வந்து இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ போய் கொடுக்குறீங்க? நீங்கள் சொல்கிறீங்க இல்லை என்ன இடம் சிரிச்சு வேணா நீங்கள் சந்தோஷம் போகுது அப்படின்னு சொல்லி. உண்மையாக நிறைய பேருக்கு அதான் இது ஒரு உதாரணமாக இருக்கணும். என்ன இருந்தாலும் காசு பணம் வந்து முக்கியம் தான், இந்த சாப்பிட்றதுக்கோ இல்லை இந்த பிள்ளைகள படிப்புகளுக்கோ. ஆனால் அதை தாண்டி வந்து ஒரு அன்பு இருக்கணும் மேலே கல்யாணம் கட்டி வர லைஃப். சரி, நீங்கள் எனக்கு இதை கேட்கணுன்ற ஆசை வந்து இப்போ நிறைய பேர் வந்து கல்யாணம் கட்டிட்டு இடையில பிரிக்கிறாங்க. காசு இல்லைண்டா சொன்னால் சண்டை பிடிக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் வேலைக்கு போகலன்னு சொன்னால் வீட்டில் பெரிய பிரச்சனையே உண்டாயிடும். அப்போ வந்து அப்படியானவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்களா அதை சொல்லுங்கள். ஒரு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்டா மனைவி பிரச்சனைகள் வர வேலைக்கு போகணும் முக்கியமாக இருந்தாலும் எப்படி சொல்ல, அந்த கூலி வேலையெல்லாம் வந்து டெய்லி வராது. அப்போ அந்த வேலை வரலன்னு சொல்லி சொன்னால் எல்லா ப்ரெஷரையும் கொண்டு ஏற்றுவாங்களே, என் வேலைக்கு போகாமல் இருக்கிறா, வீட்டே போய்க்கலாம், இல்லைனா கல்யாணம் கட்டாக இருந்துருக்கலாம், அப்படி இப்படி நிறைய பிரச்சனை இருக்குது. இப்போ அப்படியான அப்படி பிரச்சனை வரண்டில்லை. இப்போ ஒரு நாளைக்கு வேலைக்கு போனாலும் தெரியும். இப்போ எங்களுக்கு சூழ்நிலை இப்போ இன்றைக்கு வேலை வந்தால் நாளைக்கு வேலை வராதுன்ற சூழ்நிலை தெரியும். அதை பொறுத்துக்கொண்டு இப்போ கொண்டு வர காசில் நாங்கள் ஒரு 100 ரூபாண்டாலும் மிச்சம் பிடிச்சா அடுத்த நாளைக்கு சமாளிக்கலாம்னு யோசிக்கணும். அப்படி இருந்தால் பிரச்சனையே வராது. அப்படி இருந்தால் ஒரு கேட்டுக்கொள்ளுங்க எல்லாரும். இப்படி வாழ்ந்தவங்க இல்லை, சந்தோஷம் தான். சரி, இப்போ உங்களோட லைஃப்பில் அதாவது இந்த வாழ்க்கையில் வந்து அக்கா கிடைச்சது உங்களுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு? நல்லா போய் என்ன இருந்தாலும் ஒரு குறையும் இல்லை, இல்லை, நல்லா பாதுகாப்பு. சரி, ஓகே. உண்மையில வந்து நீங்கள் லைஃப்பில் அவங்க இப்படி சந்தோஷமாக இருங்க. அதாண்டி வந்து உங்களுக்கு அடுத்தது உண்மையாக அந்த வீடு மட்டும் தான் பிரச்சனை, மற்றபடி ஒன்றுமே இல்லைன்னு போய்க்கொண்டு. இப்போ அடுத்த வெள்ளாமை இதெல்லாம் வந்து தயார் பண்ணிட்டீங்களா வந்து? இப்போ அதுக்கெல்லாம் தயார் பண்ணி இப்போ தண்ணி விட்டாச்சு. உழவியாச்சு? இன்னும் உழை இல்லை, தண்ணி விட்டு தான் விடுவோம். தண்ணி விட்டு இப்பதான் தண்ணி துறாது. அந்த முதலாம் உழவு 2ஆம் உழவு அப்படின்ட்டு இருக்கு. முதலாம் உழவு ஒரு இன்னும் உழை இல்லை. இப்பதான் தண்ணி விட ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இனி தண்ணி வயலுக்கு பாஞ்சா தான் உள்ளலாம். மட்டக்களப்பு சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். இஞ்சையெல்லாம் இந்த இஞ்சையெல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் தர எடுத்து காணி எடுத்த பக்கம் இனி தான் தண்ணி தரப்பா. ஓகே. அப்போ அது இப்போ நிறுத்த லொஸ்டானது இப்போ இதுக்கு வந்து இருக்குது அவங்களுக்கு பட்ஜெட் செய்கிறதுக்குரிய. இப்போ அண்ணாண்ட மிஷின் நிற்கிறபடியா டீசல் மட்டும் படிச்சு விட்டா வட்டி போட்டு உலக காசு இது கொடுக்கலாம். செய்யலாம். சரி, இப்பயும் வந்து உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு உதவிகள் வந்திருக்கு. உங்களுக்கு அந்த வீடியோ போட்டது ஒரு அந்த வந்து உங்கள்கிட்ட படிக்கிறோம். சரியானே? ஓகே. உண்மையில் வந்து இடையில் வந்து நீங்கள் அந்த வீட்டை வந்து செய்யணும் மட்டும் சொல்லி கேட்டிருந்தீங்க. ஏன்னா உண்மையில் நம்ம இப்படித்தான் அடுத்தவங்களோட வீடுகளில் இருந்தாலும் நம்ம சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் கிடைக்காது. சொந்த வீட்டில் வந்துட்டு கூழோ தயிரோ கஞ்சோ ஏதோ குடிச்சிட்டு இருந்தால் அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உண்மையில் அடுத்தவங்கள்ட்ட வளவுக்குள்ளே இருக்கும்போது அவங்க இருங்கட்டு சொன்னாலும் கூட நம்மளுக்கு ஒரு கில்ட்டியாக இருக்கும். நம்ம இங்கே இருக்கிறது நாளைக்கு இருக்கிற அவங்களுக்கு இதாக இருக்கிறேன்ட்டு சொல்லி ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் அப்போ வந்து எங்களால் வரையலாம் போய்ட்டு நாங்கள் முதலாம் மாதம் வந்ததுக்கு வந்து எங்களுக்கு இங்கே வந்து வரையலாம் போய்ட்டு இப்போ வந்து நீங்கள் அதை செய்யக்கூடிய எவ்வளோ கேட்டிருந்தீங்க, நீங்கள் எவ்வளோக்குள்ள முடியும்னு சொல்லி 1.5 அப்படி முடியும்னு சொன்னேன். இதில் ஒரு தொகை பணம் இருக்குது, அதை எண்ணி பாருங்க. எப்படிங்க என்னங்க அது? ஒரு லட்சம் இருக்கு. ஓகே. இப்போ இன்னைக்கு இப்படி நாள் ஒரு நாளே இப்படி ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்லி நினைச்சிங்களா நீங்கள்? இல்லை, சந்தோஷம். ஓகே. எங்களுக்கு இன்னும் நிறைய உதவிகள் உங்களுக்கு கொடுக்கணும் போல இருக்குன்னு சொன்னால் உங்களோட முயற்சிக்கும் உங்களோட அந்த ஒரு ஒற்றுமைக்காக வேண்டி உண்மையில் உங்களுக்கு ஒரு 50,000 அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு கிடைச்சிது. அதுவும் முதலாம் மாதம் 24ஆம் தேதி கிடைச்சிது எங்களுக்கு. அதுக்கப்புறம் இங்கே வர டைம் இல்லைங்கிறதுனால நாங்கள் அதோட வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம் ஏதாச்சும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கிடைக்கல. இன்னொரு 50 வந்து நாங்கள் பொது உதவியிலேருந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்துருந்தோம். எப்படி சொன்னால் உங்களோட இந்த ஒரு முயற்சிக்கு கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து விடாமல் வந்து உங்களுக்கு எந்த துறை பிடிக்குமோ இதில் உங்களால் உழைக்க முடியும்னு சொல்லி நம்பிக்கை இருக்கும். அதில் இறங்கி செய்யுங்க. நல்லா கண்டிப்பாக வந்து அதுக்கான சக்ஸஸ் வந்து கிடைக்கும். இப்போ இது தாண்டி உங்களுக்கு இந்த வீடியோக்கு அப்புறமா வந்து ஏதாச்சும் உதவிகள் கிடைச்சாலும் அதையும் நாங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைப்போம். அண்ட் வந்துட்டு அந்த வீட்டு திட்ட கொடுத்தவங்க வந்துட்டு சம்டைம் வந்துட்டு அந்த வீடியோக்குள்ள வந்து பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ அதுக்கான ஒரு அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு நீங்கள் வெகு விரைவில் அந்த ஒரு திட்டத்தை செய்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கும். அது அந்த பிள்ளையோட வாழ்க்கைக்காக வேண்டி. ஓகே. நாங்கள் வீடியோ போட்டது போனதுக்கு அப்புறமா ஊருக்குள்ள யாராச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்களா?
யார் வந்து வீடு பார்த்துட்டு சொன்னது கேட்டுருவாங்க. நாங்கள் வீடு இந்த யூடியூப்ன்றதால வந்து பார்த்துட்டு போயிடும், உதவியும் செய்துட்டு போனேன்னு சொன்னேன். ஓகே, உண்மையில் நல்லபடியாக கண்டினியூ பண்ணுங்க, செய்யுங்க. இப்போ இது பழகுக்குள்ள வந்து வேலியெல்லாம் அடைக்கலையா? வேலி அடைச்சிருக்கு. இந்த வேலி மட்டும் அடைக்கல. இந்த காணி பிரச்சனையாக இருக்கு, அப்படி அடைக்கல. காணி பிரச்சனை சொன்னா? காணி பிரச்சனை இப்போ அதே அந்த வீட்டுக்காரர் இல்லை, இது வீடு வாடகைக்கு இருக்கு. காணிக்காரர் வந்தால் தான் வேலி போடலாம்ன்ட்டு இருக்கு. அளந்து சரி, அளந்து என்ன உங்களுக்கு எவ்வளவு அளவு கொடுத்துருக்குறாங்க? இதில் அரை ஏக்கரு கொஞ்சம் குறைய. அரை ஏக்கரு குறையாண்ணா? அரை ஏக்கருன்னு சொன்னால் எத்தனை பேஜஸ் வரும்? பேஜஸ் தெரியாது. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் வந்து போனதுக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் என்ன தொழில் அந்த விவசாயம் செய்துட்டு இப்போ இந்த வேலையை அடைக்கிற மட்டும்தானே இல்லை வேறு தொழிலுக்கு? வேறு வேலை. என்னென்ன வேலைக்கெல்லாம் போகிறீங்க? பரம்பு சரி, நெல் வேலையில். பரம்புலாம் வந்துட்டு ஒத்த கையில் மண் பட்டி பிடிப்பீங்களா? இது சின்ன சப்போர்ட்டாக இருக்கும், பிரச்சனை சப்போர்ட்டாக இருக்குங்கண்ணா, பிடிக்கும். அது சரி, வீட்டில் அப்போ அக்கா இருக்கு விடுறல போல இது உழைச்சிட்டு வந்து சொல்லி தரத்துற அப்படியா? அப்படி அப்படிங்களா? எனக்கு பார்க்கும்போது தெரிஞ்சதுனால கண்டிப்பாக நீங்கள் சூழ்நிலை தெரிஞ்சுக்கொள்ள தானே வேணும். நம்ம திருமணம் பண்ணிட்டு நம்மளுக்கு பிள்ளை இருக்குன்னு சொன்னால் விடாமல் ஓடுறது தான் உண்மையில் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். உண்மையில் கூட பிறந்தவங்களோட நம்மளுக்கு ஏலாட்டியும் எது செய்யாட்டியும் முடிஞ்ச ஒரு உதவியாக அப்போ செய்வாங்க. நம்ம எப்பவும் எதிர்பார்க்கலாம். குடும்பம் தானே, அதுதான் எனக்கு முழங்கி கொள்ளுது. ஓகே, என்ன சொல்கிறது, தொடருங்கள் கண்டிப்பாக வந்து. ஹலோ, வாங்கண்டாப்பா, எங்கே ஓடுறீங்க? வாங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் கேட்கணும், வாங்க. கோணம் ரைட். ஐயோ, அவங்களுக்கு தெரியும். பெஸ்ட்டு நம்மகிட்ட பேசணும் நம்ம முதல் வீடியோக்குள்ள கூட. ஓகே, ஸ்கூலுக்கு போகிறதா? அப்போ எப்போ லாஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போனது? ஒரே கேள்வி எத்தனை பேர் தான் கேட்குறீங்க? அதான் அவர் கேட்டு வரா. லாஸ்ட்டாக போய் ஸ்கூலுக்கு போனேன். லாஸ்ட்டாக கடைசி எப்போ போனேன் நீங்கள்? லீவ் விட்டது இப்போ, ஸ்கூல் லீவ் விட்டது எப்போ மறந்துட்டீங்களோ? தெரியும். அதான் இப்போ பிள்ளைகள்லாம் வந்து லீவ் விட்டாலே வந்து விளையாட்டுக்குள்ள வந்து கூட போயிடுவாங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு யார் என்னென்ன ஹெல்ப் பண்ணாங்கன்றது வந்து நான் சொல்கிறேன். ஆரம்ப வீடியோவில் வந்து யார் ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிறது வந்து நாங்கள் காமிச்சிருந்தோம். பட் வந்து நாங்கள் வீடியோ போட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிபிஎன்கள் தான் வந்து இந்த ஒரு 50,000 அனுப்பியிருந்தாங்க. 1 மாதம் 24ஆம் தேதி அந்த பணத்துக்கு அனுப்பிட்டாங்க. அது வந்து இன்றைக்கி நாங்கள் இந்த கொடுக்கும்போது இந்த ஒரு 50,000 போதாது அப்படிங்கிறதுனால ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜேபிஏ ஃபேமிலி அவங்க வந்துட்டு குறிப்பிட்ட ஒரு தொகை அனுப்புவாங்க. பொதுவாக வந்து யாருக்காச்சும் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி அந்த ஒரு உதவி பணத்திலேருந்து நாங்கள் 50,000 சேர்த்து டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு 1 லட்சம் ரூபா தந்திருந்தோம். உங்கள்கிட்ட சார்பில் நீங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக சொல்லலாம். இந்த வீடு செய்கிறதுக்கு பெரிய ஹெல்ப் உதவியாக இருந்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அக்கா, நீங்கள் ஏதாச்சும்? நானும் அதைத்தான் சொல்லுவேன். நாங்களும் அடுத்த வீட்டில் இருக்கிறபடியா இந்த வீட்டு வேலை மட்டும் முடிஞ்சா காணும். ஓகே, அடித்தாலும் தகரம்ன்றது கஷ்டமாக தான் இருக்கும் போல் இந்த டைமுக்குலாம் வந்து. ஆனால் மழை டைமுக்கு ஓகேவா இருக்கும், மழை டைமுக்கு பிரச்சனை, வெயில் டைமுக்கு கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் வீடு இருந்தா காணும். இப்போ இந்த நிலத்தில் எதுவும் செய்யலாம் அவங்கள்ட்ட? இந்த தண்ணி இல்லை, இங்கே கிணறு இருந்தால் பிரச்சனையும் செய்யலாம். கிணறு இருந்தால் நாங்களே சின்ன சின்ன கண்டு வச்சு. ஆனால் இப்போ தென்னை மரமும் அதாவது அந்த முக்கியமான மரம் வைக்கத்தானே, அது வைக்கலாம். அதுக்கு பெருசாக தண்ணி தேவை. மாறி டைமுக்குள்ள வச்சா தானாவே அது வளர்ந்து வந்துடும். ஓகே, உண்மையில் வந்து நாங்கள் இஞ்சல பக்கம் இன்னும் நிறைய இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு. ஸோ அதனால் நாங்கள் அதை வந்து ஒப்படைச்சிருந்தோம். மறுபடியும் உங்களுக்கு எப்போ ஒரு உதவி கிடைக்குதோ அப்போ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் உங்களோட வேலைகளை வந்து நீங்கள் நல்லபடியாக வந்து செய்யுங்க. அண்ட் வந்து உதவி பண்ணியிருந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிபிஎன் அங்களுக்கும் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஜேபிஐ குடும்பத்துக்கும் வந்து எங்களோட சார்பிலையும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து மேலதிகமாக இந்த குடும்பத்திற்கான உதவிகள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட டிஸ்பிளேல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் அது தாண்டி நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்ஜி தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.